இந்த போட்டோல இருக்கவரோட பேரு ஜீன் பெடல் பொக்காசா. இவரு சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக்கை சேர்ந்த டிக்டேட்டர். இந்த உலகத்தோட 50 கொடூரமான டிக்டேட்டர்ஸ்ல இவர் 17வது பிளேஸ்லயும், எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ்ல இவர் 4வது பிளேஸ்லயும் இருக்காரு. February 22, 1921 அப்போ பிரெஞ்சு காலனைஸ்ட் கண்ட்ரியான சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக்ல பிறந்த இவர் 1939ல இருந்து 1945 வரைக்கும் பிரெஞ்சு ஆர்மிக்காக செகண்ட் வேர்ல்டு வார்ல ஃபைட் பண்ணியிருக்காரு. 1962ல சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக் வந்துட்டு பிரான்ஸ் கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு அப்புறம் அதே இயர்ல அந்த கண்ட்ரியோட ஆர்மி சீஃபா பொக்காசோ அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடுத்த 3 வருஷத்துல டிசம்பர் 31, 1965 அன்னைக்கு செயின்ட் சில்வெஸ்டர்னு சொல்லி ஒரு மிலிட்டரி கூப்பை நடத்தி அவரோட கசினை ஓவர்த்ரோ பண்ணிட்டு இவர் அந்த கண்ட்ரியோட ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டா பவருக்கு வராரு. 1966ல இவரையே பிரசிடென்ட்டா டிக்ளேர் பண்ணி ஒரு அத்தாரிட்டரியன் ரூலரா ஆகுறாரு. 1972ல அந்த கண்ட்ரியோட லைஃப் டைம் பிரசிடென்ட்டா இவர் தான் இருப்பாருன்னு சொல்லி டிக்ளேர் பண்றாரு. நெப்போலியன் போனபார்ட்டே கூட இவரை கம்பேர் பண்ணி சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக்கோட லீடர் இவர் தான் சொல்லி ஒரு கல்ட் பர்சனாலிட்டியும் மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. 1976ல ரிபப்ளிக்கை அபாலிஷ் பண்ணி சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக்கை சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் எம்பையரா மாத்துறாரு. எம்பரர் பொக்காசா 1ன்னு சொல்லி ஒரு லாவிஷான செரிமோனில இவரையே அந்த கண்ட்ரியோட கிங்கா க்ரோன் பண்ணிக்கிறாரு. அந்த செரிமனிக்கான மொத்த காஸ்ட் வந்துட்டு 20 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ்க்கும் மேல ஆயிருக்கும். அந்த டைம்ல அந்த கண்ட்ரியோட மொத்த பட்ஜெட்ல இந்த அமௌண்ட் வந்துட்டு 3ல 1 பங்கு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அந்த நாட்டுல இவரை எதிர்த்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி பேசின எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ப்ரூட்டலா பனிஷ் பண்ணாரு. இந்த விஷயங்கள்லாம் வெளியில போக கூடாதுன்றதுக்காகவே பிரஸுக்கு சென்சார்ஷிப்பையும் கொடுத்திருந்தாரு. இவரோட ஆட்சியில கரப்ஷன் உச்சத்துக்கு போச்சு. நாட்டோட பணத்துல இருந்து முக்காவாசி பணத்தை இவரோட சொந்த செலவுக்கு மட்டுமே யூஸ் பண்ணி இருந்தாரு. இவரோட ஆட்சியில நிறைய ஹியூமன் ரைட்ஸ் அபியூசஸ் நடந்துச்சு. இதெல்லாத்தையும் விட கொடூரமான விஷயம் என்னன்னா, இவரை எதிர்த்து பேசி இவரை கையாலே இறந்தவங்களோட ஃபிளஷை இவரே சாப்பிட்டு கேனிபலிசமா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. 1979 ஏப்ரல்ல இவரோட ஒன் ஆஃப் த ஒய்ஃபோட கம்பெனியில தயாரிக்கிற யூனிஃபார்மை தான் இந்த கண்ட்ரியில தான் மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் வியர் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்டரை பாஸ் பண்றாரு. பட் அந்த யூனிஃபார்மோட காஸ்ட் ரொம்ப ஹையா இருந்ததுனாலேயே சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஆனா பொக்காசா வந்துட்டு ஈவு இறக்கமே பார்க்காம அந்த எல்லா சில்ட்ரன்ஸையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொள்றாரு. அப்படி இறந்த குழந்தைங்களோட கவுண்ட் வந்துட்டு 400க்கும் மேல இருக்கும். இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் பிரான்ஸ் வந்துட்டு அவங்களோட சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. 1979 செப்டம்பர் 20 அன்னைக்கு இவர் லிபியாக்கு ட்ரிப் போயிருந்தப்போ பிரெஞ்சு குரூப்ஸ் வந்துட்டு டேவிட் டாக்கோவை திரும்பவும் பிரசிடென்ட்டா ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. பொக்காசா இவாரி கோஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறம் பிரான்ஸ்க்கும் தப்பிச்சு போயிட்டாரு. 1986ல திரும்பவும் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக்கு ரிட்டர்ன் ஆனாரு. உடனே இவர் அரெஸ்ட் பண்ணி டெத் சென்டென்ஸ் கொடுத்தாங்க. 1993ல பொது மன்னிப்பு கேட்க வச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 1996ல 75 வயசுல இறந்து போயிட்டாரு. இவரோட கொடூரமான ஆட்சியில இறந்தவங்களோட கவுண்ட் வந்துட்டு 30,000க்கும் மேல இருக்கும். இது வந்துட்டு அந்த கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷன்ல 1.5% மேல இருக்கும். என்னோட நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு டிக்டேட்டரை பத்தி நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.